நற்செய்தி வாசகம். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 32 முதல் 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்செழுந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி விளக்கம். நல்லதையே காண்போம். பிறர் உங்களை பற்றி சொல்வது முக்கியமல்ல. உங்கள் வார்த்தைகளும் எண்ணங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பார் ராபியன் வில்லியம்ஸ் என்ற எழுத்தாளர். நற்செய்தியில் இயேசு பேய் பிடித்து பேச்செழுந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டியதும் மக்கள் வியப்படைகிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே இயேசுவின் மீது குற்றம் காணும் பரிசேயர்கள், இவர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றார் என்று விமர்சிக்கிறார்கள். பரிசேயர்கள் தம்மை விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக இயேசு தாம் செய்து வந்த பணிகளை ஒருபோதும் நிறுத்தி கொள்ளவில்லை. அவர் தொடர்ந்து இறைப்பணியை செய்து வந்தார். நாமும் நம்மீது சுமத்தப்படும் அர்த்தமற்ற விமர்சனங்களைக் கண்டு நொறுங்கி போய்விடாமல் இயேசுவை போன்று தொடர்ந்து பணி செய்வோம்.